வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவே பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி ஜெர்மி சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமப்பணம் சரணம் காசிய தேவகுரி தவத்திரும் தினராமனகுரி தற்பாரமப்பணம் சரணம் பருபம ஸ்ரபம் வேதேஸ்வரி நரரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சரண பைரவேஸ்வரி ஓம் கிரிம் யோகபேஷபச்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ம ஸ்ரபம் வேத வைரவம் திருடைய அப்பணம் சரணம் ஓம் கிரிம் நம சிவாய பைரவ சிவம் திரிய விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா योग सकर्णम से विष्णु माया जगत गुरु गुरुब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रकाली भद्रकाली कबाली दुर्गा समा शिवरात्रि सुभासुदा नमस्ते. इनकी தேதி வந்து மகாதேவி வித்மஹே விஷ்ணுமூர்த்தி தீமஹே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத். ஓம் சுவர்ணத்வஜா வித்மஹே ஷோடஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இன்னைக்கு தேதி வந்து 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 காலை மணி 10 மணிக்கு மேலே ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவருடைய ஆன்மீக தகவல். நான் எங்கேருந்து இன்றைக்கி பேசுகிறேன், கோலாலம்பூர், மலேசியா நாட்டில் கோலாலம்பூர் பந்தடாலா ஃப்ளாட் கீழேருந்து நான் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல். அது இந்த வருஷம் வந்து இது வந்து 96வது சதஸ். நேற்று நான் 95 கொடுத்தேன் வீடியோ, 95ஆம் வீடியோ. இது 96வது சதஸ். அதாவது 5ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 இந்த வருஷம் நான் வந்து தீபுரத்தில் என்னோடய பிரசத்தம் காசி கால பண்டர் பயிர்காட் மலேசியாவில் உள்ள 5 பேர் சொல்லுக்கு இணங்கி மூமாமா முத்து ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த டிக்டாக்கில் நீங்கள் வந்து ஆன்மீக தகவல் சொல்லணும்னு கேட்டதால் நான் இதை பற்றி நான் பேசினேன் ஆரம்பித்து. இப்போ 96வது வீடியோ நான் பேசுகிறேன். இன்றைக்கூட வந்து நம்மளுக்கு வந்து வருஷம் முடியுது, இங்கிலீஷ் வருஷ பிறப்பு நம்மளுக்கு முடியுது. நான் அடிக்கடி நான் பஞ்சாங்க சாஸ்திரம் நட்சத்திரம் சொல்லுவேன், கொஞ்ச நாள் சொல்ல முடியும். இந்த ஓமத்தில் வேலையாக இருந்தோம். காலபேர் யாகம் 14ஆம் தேதி 12ஆம் 2025 ஞாயிற்றுக்கிழமை செய்த யாகத்தில் வேலையாக இருந்ததால் இந்த பஞ்சாங்கத்தை நான் கொஞ்சம் சொல்ல முடியல. இது வந்து கஜலட்சுமி பஞ்சாங்கம். இது எல்லோரும் கண்டிப்பாக எல்லோரும் ஒன்று டெய்லி பார்க்கணும், எல்லோரும் ஒன்று வாங்கி வச்சுருங்க. ஏன்னா இது மலேசியா நேரப்படி நம்ம ஜோதிட மேதைகள்லாம் மலேசியாவோட மேதைகள் சில சங்கங்கள்லாம் ஒன்றா, இந்து சங்கம், அச்சக சங்கம், குருக்கள் சங்கம், இந்த நிறைய சங்கங்களை ஒன்றா சேர்ந்து அவங்க தயார் பண்ண இது ஒரு பஞ்சாங்கம். அதுவும் மணிமுத்து சாமி பிள்ளை அவரோட இயற்றியது. இது எல்லாரும் ஆதரவு கொடுங்க. எல்லாரும் பஞ்சாங்கம் வாசிக்க தெரியணும், பஞ்சாங்கம் பார்க்க தெரியணும். நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆறு, எத்தனை மணிக்கு முடியுது, திதி எத்தனை மணி முடியுதுன்னா பார்க்க தெரியணும். அது ரொம்ப விசேஷம். நேற்று வந்து வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமான நாள். எல்லோரும் விடிய வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரம் பண்ணுங்கள். மூலமந்திரம் குருமார்கள்ட்ட உபதேசம் வாங்கி தான் மூலமந்திரம் ஜபம் பண்ணலாம், ரொம்ப விசேஷம். ஆனால் வைகுண்ட ஏகாதசி திதி வந்து தொடர்ந்து 7 நாள் இருக்கும். ஒரு திதி 7 நாள் வேகம் இருக்கும், ஒரு நட்சத்திரம் 7 நாள் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு அம்பாள் ஒரு காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக நீங்கள் ஜபம் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, புவனேஸ்வரி காயத்ரி மந்திரம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ஓம் புவனேஸ்வரியாய் வித்மஹே நாரண்ணாய் வித்மஹே புவனேஸ்வரி தீமஹே தன்னோ தேவி பிரச்சோதயாத். ஒரு ரொம்ப எளிய மந்திரம் தான். காலையில் நீங்கள் ஒரு 6 மணிக்கு அடித்து பெண்கள் அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காலையில் எண்ணிச்சு ஜபம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு 100 முறை சொல்லலாம், இல்லை 50. இது வந்து சிம்பிளான ஒரு பரிகாரம். நான் வந்து இப்போ இந்த புவனேஸ்வரி அம்பாள் படமும் ஸ்ரீ பைரவ படம், கால பைரவ படம் வீட்டில் வைக்கக்கூடாது. ஆனால் மற்ற குருமால்ஸ்லாம் நீங்கள் வைங்க, நான் அதை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா வெளிப்பாட்டில் சேர்ந்தவங்க புவனேஸ்வரி அம்பாள் படமும் ஸ்ரீ கால பைரவர் படம் வைக்கக்கூடாது. ஸ்ரீ பைரவர் சொல்கிற சொன்ன பைரவ படத்தை ஹாலில் வைக்கணும். வாசப்பாடி 10 மணி வச்சு 2 வெங்கல விளக்கு ஏற்றி வச்சு அம்பாளுக்கு நெய் போட்டு திரி போட்டு 2 வெள்ளைத்திரி போட்டு நெய் போட்டு ஏற்றணும். பைரவருக்கு 2 வெள்ளைத்திரி போட்டு 9 மேலே கிரிச்சு போட்டு நல்லெண்ணெய் விட்டு ஏற்றணும். இதே வீட்டில் செய்கிற பரிகாரம். வாசப்படி இப்போனா வாசலுக்கு வெளியே விநாயகர் வச்சுருக்கிறீங்களே, தாண்டி உள்ளுக்கு ஹாலில் நுழைஞ்சோடனே அவங்க உங்களை தரிசனம் பண்ணணும். புவனேஸ்வரி அம்பாளும் ஸ்ரீ பைரவர் இவங்க தான் வந்து செல்வத்துக்கு அதிபதி, தங்கத்துக்கு அதிபதி. 14 செல்வத்துக்கும் அவங்க தான் அதிபதி. அதனால் அவங்க வந்து ஹாலில் உள்ளுக்கு நுழைஞ்சோன்னா அவங்க தரிசனம் கிடைக்கும். படம் வைக்கலாம், எங்கேன்னு வச்சு பூஜிக்கலாம் ஹாலில். ஆனால் வாசப்படி பார்த்த மாதிரி வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப பலன் கூட. சில பேர் வந்து சாமி அடி பேர் ரூமில் வச்சுருப்பாங்க, எங்கெங்கேயும் வச்சுருப்பாங்க, அது அவங்க நம்பிக்கை. சில பேர் சாமி அடி வந்து ஹால்லேயே வச்சுருப்பாங்க வாசப்படி பார்த்த மாதிரி. இப்போ அவங்களுக்கு புவனேஸ்வரி படம் பைரவ படமும் நீங்கள் வச்சு அந்த சாமியார்லேயே வச்சு நீங்கள் பூஜிக்கலாம். ஒரே மந்திரம் தான். ஓம் நாரண்ணாய வித்மஹே புவனேஸ்வரி தீமஹே தன்னோ தேவி பிரச்சோதயாத். இதுதான் பைரவ காயத்ரி மந்திரம் தெரியும். ஓம் சுவர்ணத்வஜா வித்மஹே சூலஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரச்சோதயாத். காலையில் நீங்கள் சொன்னீங்கன்னா 108 முறை 54 முறை இல்லை 21 சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். இது வந்து சத்தியமான ஒரு உண்மை. நீங்கள் வந்து எல்லாரும் பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி
இன்றைக்கி நட்சத்திரம் வந்து 31ஆம் தேதி 12ஆம் மாதம் துவாதசி திதி கார்த்திகை நட்சத்திரம் விடிகால் 2 மணி வரைக்கும் இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து நேற்று 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாணி நட்சத்திரம் முடிஞ்சிச்சு. நான் இப்பயும் சொல்லுவேன், பாணி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி வச்சு லட்சுமி காயத்ரி மந்திரம் பைரவ காயத்ரி மந்திரம் இல்லைனா புரி சம்பல் காயத்ரி பைரவ காயத்ரி மந்திரம் ஜாம் பண்ணுங்க. இப்போ வந்து பாணி நட்சத்திரம் நேற்றோட முடிஞ்சு, அதாவது 3:38 AM இன்றைக்கி 3:38 AM முடிஞ்சு. இப்போ சுவாதி நட்சத்திரம் என்றைக்கு வருது சொன்னால் 12ஆம் தேதி 1ஆம் மாதம், அதாவது திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி முழுவதும் இருக்குது. சூரிய உதயமாலேருந்து மலேசியா நேரப்படி மறுநாள், அதாவது சுவாதி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்க சொன்னால் 11ஆம் தேதி ஆரம்பிச்சது, காலையில் ஆரம்பித்து 12ஆம் தேதி விடியகால் 2:24 முடியுது. சுவாதி நட்சத்திரம் முழுமையும் இருக்குது. சுவாதி நட்சத்திரம் பாணி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில கால் பண்ணி ரொம்ப பயந்தாங்க, ஐயோ மேசராசிக்குன்னே ஆரம்பிக்க போது யாரை சனி சொல்லி பயமுத்துறீங்க அப்படின்னா. இல்லைம்மா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஜாதகன் பஞ்சாங்கன் வந்து ஒரு குறிப்பு தான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வருஷம் போல ஜாதகத்தில் 2025 நிறைய தண்ணியில் நிறைய வெள்ளங்கள் வரும், நிறைய பிரச்சனை வரும், அரசியலில் நீ இப்படி நான் பிரிவு நான் போட்டி இதெல்லாம் ஒன்று வரும். அதெல்லாம் வந்து மக்களுக்கு எந்த ஒரு பாதகம் பண்ணாது. ஆனால் மக்களுக்கு ஒரு திகில் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. கவனமாக இருக்கிறது தானே ஜாதகம் குறிப்பு. பஞ்சாங்க குறிப்பே எதுக்கு விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க லைஃப்பை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும், சேர சரியில்லாத போது. அப்போ மேசராசிக்காரவங்க வந்து இந்த கும்பராசிக்காரவங்க தான் இப்போ ஜென்மசனியை தாண்டி வந்தவங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அப்பா இருக்கலாம், அம்மா இருக்காங்க, சொந்தக்கார யாரோ ஒருத்தவங்க இருக்கலாம், இல்லை நண்பரையால் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, அதாவது ஐயா கும்பராசி இப்போ தான் 7 சனி இருக்குது, ஜென்ம சனி ஓடி இருக்குது, என்னென்ன பிரச்சனை சந்திச்சிங்க, நம்பிக்கையான ஆள்கிட்ட பேசுங்க. அவங்க மன விட்டு சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து மீனராசிக்கு போக போகுது இல்லையா ஜென்மசனி. மீனராசிக்கு வந்து 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 போய் உட்காடுறாரு. அப்போ மீனராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேசராசியார் பரவாயில்ல, அது 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு ஜென்மத்துக்கு போகிறாரு. ஜென்மனா நம்ம உடம்புலே நிற்பார்னு சொல்லுவாங்க, ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. அதை கண்டு பயப்படாதீங்க. ஆனால் தெரிஞ்சுக்குங்க, ஒரு புரிதல் தானே. ரிஷிகள் நம்மளுக்காக ஒரு விஷயம் எழுதி வச்சுருக்காங்க பஞ்சாங்கத்தில், புரிதல் தானே, தெரிஞ்சுக்கணும். அப்போ மீனராசிக்காரவங்கக்கிட்ட கவனமாக இருக்கும். அதில் இந்த 60 வயதுக்கு மேலே மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புத்திகள் தசை புத்திகள் சரியில்லைன்னா கண்டிப்பாக கண்டத்தை கொடுக்கும், இல்லை ஆயில கை வைக்கும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த மீனராசிக்காரங்க 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க என்னோடய அட்வைஸ் என்னென்னா, இப்போ வயசானவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு ஹோமம் ஒன்று செஞ்சுங்க. காசு இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல குருமார்கள், உங்கள் பக்கத்து கோயில் குருமார்கள்லாம் இருப்பாங்க, நல்லா விசாரித்து கண்டிப்பாக கால பைரவர் யாகம் சேர்க்கணும். கண்டிப்பாக கால பைரவர் யாகம் கண்டிப்பாக சேர்க்கணும். எந்த ஒரு நவகிரக சாந்தி யாகம் பண்ணாலும், மகாலட்சுமி யாகம் பண்ணாலும் கால பைரவர் யாகம் கண்டிப்பாக சேர்த்து அந்த கும்ப நீரால் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அதாவது மேசராசிக்காரவங்க கும்பராசிக்காரவங்களையும் கலந்து பேசுங்க, கேளுங்க, அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. மீனராசிக்காரன் 2 வருஷம் ஆரம்பிச்சு 5 வருஷம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ அடுத்த போகும்போது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இல்லை என்ன வேணால் நடக்கலாம். சொல்கிறது 60 வயசுக்கு மேலே தான். எப்பயுமே இந்த 30 ஆண்டாக பிரிக்கணும் ஒரு மனிதனோட ஆயுள. ஒரு 30 ஆண்டு சின்ன குழந்தைங்க இல்லையா, அதை ரொம்ப ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாது, அதை கொஞ்சம் விளையாட்டு புத்தி கொடுக்கும். ஆனால் இந்த 30 வயதுக்கு மேலே வர இந்த 60 வயசு தான் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு வாழ்க்கையை தரம் வயது. அந்த வயதில் தான் எல்லோரும் மாட்டிக்கக்கூடாது. 60 வயதுக்கு மேலே வாழ்க்கை ஓரளவு முடிச்சிருப்பாங்க, ஆணோ பெண்ணோ. அப்போ அவங்க சமாளிச்சுக்குவாங்க, ஏன்னா அவங்க பக்குவ நிலையை அடைஞ்சு தானே வராங்க. 30 வயசில் 60 வயசு ரொம்ப 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 கவனமாக, முக்கியமாக 40 வயசுக்கு மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, அடுத்தது வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து அடுத்தது நம்மளுக்கு என்ன வருதுன்னா வருஷ பிறப்பு. அது என்றைக்கு வருதுன்னா 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 தமிழ் ஆண்டு புத்தாண்டு வருஷம் சொல்லி ஒரு வருஷம் பிறக்குது. அது ரொம்ப நல்ல வருஷம். விசுவாச வருஷத்தை விட வருஷம் ரொம்ப நல்ல வருஷம். தண்ணியில் ரொம்ப பேரழிவு இல்லை, ஆனால் கடலில் வந்து கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன்ல, கடலில் சில சேதங்கள், சில திகழ் பயங்கள், ஒரு வைரஸ், இந்த மிருகங்கள் வளர்க்குறாங்களே நாள்காலி மிருகங்கள், இவங்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும். அவங்க என்னென்ன செய்யணும், ஏற்கனவே பழைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் கேட்டு நீங்கள் அதை செஞ்சுங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, என்ன ஆடியோ வந்து 1நாலேருந்து நீங்கள் பாருங்கள். நான் 96 வீடியோ நான் பேசியிருக்கேன், அதில் நிறைய விஷயங்கள் நான் வந்து பேசியிருப்பேன். ஆனால் இந்த ஆண்டு வருஷம் மக்களுக்கு ரொம்ப சுபிட்சம் இருக்குது. ஏன்னு சொன்ன சுபிட்சம்னா, 5ஆம் மாதம்
25 நினைக்கிறேன். திருப்பி நான் அடுத்த ஆடியில் விளக்குறேன். குரு பகவான் வந்து கடகராசிக்கு வராரு, உச்சம் பெறாரு. கடகராசி உச்சம் வரும்போது 12 ராசிக்கும் நல்ல சுபபலன் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக இந்த பெண்கள், ஆண்கள்லாம் கோச்சிக்காதீங்க, பெண்கள், குழந்தை உள்ள தாய்மார்கள், 40 வயதுக்கு மேலுள்ள பெண்கள் கண்டிப்பாக ஒரு யோகத்தை சந்திப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம், ஒரு வாகனம் அமையலாம், ஒரு வீடு அமையலாம், தொழிலில் முன்னேற்றம் வரும், ஒரு யோகம் வரும், சம்பளம் உயரவும், பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து கடகத்தில் வந்து உட்கார போகிறாரு 5ஆம் மாதம் 25ஆம் தேதி. அது உச்சமாக வந்து உட்கார்றாரு. எப்போ வந்து பூலோக ஜாதகத்தில் சுப கிரகங்கள் வந்து பலவீனமாக போனால் பாதிப்பு இருக்குது. சுபகிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா பூலோக ஜாதக அமைப்பில், நான் தனிப்பட்ட ஜாதகம் சொல்ல, பூலோக ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் இந்த சுபகிரக குரு, சுக்கிரன், வளபரி, சந்திரன், இந்த இந்த புதன், இவங்கெல்லாம் வந்து பாவிகள் சேராத புதன், ஜோதிட சாஸ்திரங்களுக்கு அழிஞ்சவங்களுக்கு தான் தெரிய வரும். அவங்கெல்லாம் வந்து பலமாக இருக்கும் போது பூலோகத்தில் சுபிட்சம் ஏற்படும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு ரொம்ப நல்லது இருக்கும். இப்போ குருமார்கள், வேத பண்டிதர்கள், இவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் எல்லாம் எப்படி இருந்தாலும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பெரிய பெரிய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. கேன்சர், நீரிழிவு நோய், இனிப்பு நீர், மலையில் சொன்னால் கிஞ்சின் மணி சொல்லுவாங்க, அது ப்ரெஷர், இதுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, வருங்காலத்தில் உணர்வீங்க எல்லோரும். ஆனால் பாதிப்பு ரொம்ப இல்லை. ரொம்ப கவனமாக இருக்கிறது வந்து ஒரு குறிப்பு, 100க்கு 10% நெஞ்சு சம்மந்தமான ஆணுங்களுக்கு இந்த பைபாஸ் இதெல்லாம் கொஞ்சம் வரும். பெண்களுக்கு இந்த மரபு சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும். அது நீங்கள் வழிபாடு பண்ணிக்கங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த நட்சத்திர பைரவரோ அந்த பைரவரை பிரார்த்தனை பண்ணி அந்த பைரவ ஜபம், புவனேஷ் ஜபம் பண்ணால் வர கண்டங்கள் விலகும். காசு இருந்தால் குருமாரில் வைத்து ஹோமங்கள் பண்ணிக்கங்க. காசு இல்லைன்னா நீங்களே சொந்தமாக குருப்படை சேர்ந்து கற்றுக்கிட்டு சொந்தமாக ஹோமம் செய்யுங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லா குடும்பத்துலேயும் ஒரு குருக்கள் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது வந்து நம்மளுக்கு 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 தான் நம்மளுக்கு சந்திர கிரகணம் ஒன்று உதயமாகுது. இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே அது அடுத்த வருஷம் வந்து சந்திர கிரகணம் வருது. அது வந்து பெரிய பாதிப்பு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும். எப்படின்னா 2026 மலேசியா, சிங்கப்பூரில் வந்து கண்டிப்பாக அது தெரியும். இந்த பூர்ண சந்திர கிரகணம் சொல்லுவாங்க இதுக்கு. அந்த பூர்ண சந்திர ஏற்கனவே நான் வந்து சொன்னேன் இல்லையா, கும்பராசியும் சிம்ம ராசிக்காரங்களும் சந்திர கிரகணம் ஏற்கனவே போன வாட்டி 9ஆம் மாதம் சந்திச்சிச்சு இல்லையா, அப்போயே நான் சொல்லியிருந்தேன். இந்த கிரகணம் வந்து நிறைய வெள்ளங்கள், தண்ணியில் நிறைய பிரச்சனை வரும். ஆனால் இந்த கிரகணம் 3ஆம் தேதி 3 2026 6ஆம் தேதி 3ஆம் மாதம் சனி பகவான் மாறுறாரு, கும்பராசி விட்டு மீனராசிக்கு வந்து உட்காடுறாரு. அதுக்கு முன்னாலே வந்து கிரகணம் அதுவும் அன்றைக்கி வந்து எப்படின்னா, எப்பயும் வந்து இந்த சந்திர கிரகணம் வந்து எப்பயுமே வந்து என்ன செய்யும் சொன்னால், ரொம்ப பாதகம் பண்ணாது. ஆனால் சில பிரச்சனைகள் என்ன கொடுக்குன்னு சொன்னால், இந்த பரிகார பூஜைகள் எப்படின்னா, மக நட்சத்திரம், ஏன்னா இந்த சிம்ம ராசியில் தானே சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இந்த சந்திர கிரகணம். அதுவும் கேது கிரகஸ்ட சந்திர கிரகணம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மகம் மூலம் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரமும், கேட்டை, ரேவதி, பூரம், பூராடம், பழி நட்சத்திரமும், இந்த நட்சத்திரக்காரங்களும் பரிகாரம் என்ன பரிகாரம்னா, கோயில் வழிபாடு போய் செய்யணும், இல்லை மந்திர ஜபங்கள் பண்ணணும். பெரிய பெரிய பிஸ்னஸ்காரங்களும் யாகங்கள் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறை உங்களுக்கு நம்பிக்கையான குருமார் இருப்பாங்களா, யாகங்கள் பண்ணுங்கள். ஆனால் இந்த சந்திர கிரகணம் வந்து எந்த ஒரு கிரகணமும் மக்களுக்கு வந்து கெடுதி வந்து இறைவன் உண்டாக்கலை. எல்லா நேரம் கிரகணம்லாம் பயப்படுறாங்க. கிரகணம் வந்து தோஷம் இல்லை. அந்த கிரகண நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், அது நல்லது செஞ்சாலும் பெருகும், கெட்டது செஞ்சாலும் பெருகும். கிரகணம் வந்து வருஷம் நம்மளுக்கு வருது. ஆனால் கிரகணம் வந்து அதை வந்து நம்ம நல்ல வழியாக பயன்படுத்தணும். எப்படி நல்ல வழியாக பயன்படுத்தணும்? யாகங்கள், பூஜைகள், மந்திர ஜபங்கள் நிறையா பண்ணணும். இந்த மாந்திரிக சாஸ்திரம் தெரிஞ்சவங்களாம் வந்து அந்த கிரகணம் அன்னைக்கு வந்து நிறைய மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க, மூல மந்திரம், அவங்களுக்கு ஏன்னா அந்த சித்தி படுறதுக்காக. அதனால் இந்த சந்திர கிரகணம் 2026 3ஆம் மாதம் சந்திர கிரகணம் நல்ல கிரகணம் தான். ஆனால் இருந்தாலும் நம்ம அதை நல்ல வழியாக பயன்படுத்திக்கணும். எப்பயும் சந்திர கிரகணம் வந்து மதியம் தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து மலேசியாவில் எப்படி 7 மணிக்கு ஆரம்பிக்குது, ஒரு 3 மணி நேரம் உச்சம்.
அப்போ 7 மணிக்கு ஆரம்பிக்கணும், 7 மணியில் 3 மணி நேரம் முன்னுக்கு எடுத்துக்கங்க ஸ்டார்ட் பண்ணுற இதை ஜபம் பண்ண பூஜை பண்ண. அது முடிஞ்ச பிறகு ஜபம் பூஜை இன்னும் 3 அதாவது 7லேருந்து 9 3 மணி நேரம் வச்சுங்களேன். மத்தியமம் முன்னுக்கு 3 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணணும், பின்னால் 3 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் அதோட பக்குவ நிலை. இந்த நேரத்தில் நம்ம ஜபங்கள் பூஜைகள் செய்யலாம். கண்டிப்பாக ஸ்ராத்தம் முன்னோர்களுக்கு செய்யணும். இதே சூரிய கிரகணம் வந்தால் சூரிய கிரகணம் ஆரம்பத்திலே செஞ்சிடணும். சந்திர கிரகணம் வந்தால் சந்திர கிரகணம் முடிஞ்சு செய்யணும். ஏன்னா இந்த கிரகணம் என்பது ஒரு கிரகண நேரத்தை செய்கிற தர்ப்பணத்துக்கு 1000 மடங்கு சக்தி கூட. இதை நழுவு விட்டுறாதீங்க. இப்போ பேர் இந்த சொந்தமாக சிராத்தம் தர்ப்பணம் கற்றுக்கிட்டாங்க. அது 2 பிண்ட மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. அது 5 பிண்ட மந்திரத்துக்கு நான் போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கிரகணத்தை நேரத்தில் நீங்கள் செய்கிற பூஜைக்கு பல மடங்கு சக்தி உண்டு. ஏன்னா ஜோதிடம் இதெல்லாம் நிறைய அனுபவம் கொஞ்சம் வேணும். இப்போ எடுத்துக்காட்ட சொல்கிறேன், சில ஜோதிட அலங்காரம்னு பெரிய புக்கு 50,000 பாடல் இருக்கும், கவிகள். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, குரு சந்திரன் சேர்ந்தால் குரு மங்கள யோகம். இது ஜோதிட சாஸ்திரத்தை தெரிஞ்ச குருமாருக்கு தான் விளங்கும். கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. அது சந்தோஷம் தான். ஆனால் மணிகண்ட கேரளாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரனும் குருவும் சேர்ந்துருந்தால் அது ஒரு வகை தோஷம் சொல்லுது. அதே மாதிரி இது ஜோதிடர் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. போகர் முனிவர் எழுதின புலிப்பணி ஜோதிட புக்கில் சந்திரனும் குருவும் சேர்ந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நின்றால் வயசானவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். ஒரு ஆணாக இருந்தால் வயசான பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம், பெண்ணாக இருந்தால் வயசான ஆணை தான் கல்யாணம் பண்ணி சாஸ்திரம். அது போகர் முனிவர் எழுதின புக்கில் இருக்குது, அது உண்மையாகவும் இருக்குது. அப்போ இது இப்போ யோகமா அவயோகமா? இப்போ குரு சந்திரன் சேர்ந்தால் யோகம் சில புக்கு போட்டிருக்குது, சில புக்கில் அவயோகம்னு போட்டிருக்குது. அவயோகம்னா சில தவறான இப்போ தோஷங்கள்லாம் போட்டிருக்குது. இது அனுபவத்தில் எனக்கு இந்த தோஷம்தான் கரெக்டாக இருக்குது, யோகம் கரெக்டாக இல்லை. அப்போ என்ன சொன்னால், எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு அனுபவம் வேணும். அதாவது அனுபவப்பட்ட குருமார்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி தான் எல்லா ஒரு விஷயத்தில் ஒரு பூஜையை நீங்கள் செய்யும் போது அதில் எது நல்லது எது கெட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு மந்திரம் ஜாமான் போது எது நல்ல மந்திரம் எது கெட்ட மந்திரம், எல்லா விஷயத்திலும் நல்லது கெட்டது உண்டு தானே. பூலோக வாழ்க்கை அப்படி தானே. நம்ம நல்லதும் இருக்கும் கெட்டது, நம்ம எதை எடுத்துக்கிறோன்னு அதை பொறுத்து தானே. எப்படி அதை மாற்றி நம்ம எடுத்துக்கணுன்னு பொறுத்து. அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரம் நிறைய அனுபவம் நம்மளுக்கு வேணும். ஏன்னா சில பேர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் ஆரம்பத்தில் சொல்லும்போது நம்ப மாட்டாங்க. ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் நடந்த பிறகு தான் அந்த பரிகார பூஜையை செய்வாங்க. ரொம்ப பேர் 100% அப்படி தான். நான் சொல்லும்போது நம்ப மாட்டாங்க. அப்புறம் அவங்க போன பிறகு நான் சொன்ன நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு தான் பரிகாரமே செய்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்த வருஷ பரப்பு 4ஆம் தேதி 14ஆம் தேதி 4ஆம் 2026 பிறகு நம்மளுக்கு வருஷம் புது வருஷம் தமிழ் வருஷம் பிறக்கும். ஆனால் இந்த தமிழ் வருஷம் ரொம்ப ஓரளவு இந்த வருஷத்தை விட பர வருஷம் ரொம்ப நல்ல வருஷம். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான இந்த குறிப்பு பஞ்சாங்கம் இருக்காது. குரு பகவான் உச்சம் பெறாரு. 5ஆம் மாதமே உச்சம் வர போகிறாரு. கடகராசியில் உச்சம் வரும்போது என்ன செய்வார், 12 ராசிக்கும் சரி நல்லதும் செய்வார், சரி கெட்டதும் செய்வார். ஆனால் ஆளுங்களுக்கு ஓரளவு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. போன வாரம் இந்த வாட்டி கொஞ்சம் சந்தோஷமாக. இன்னும் ஒரு தவறு இல்லை. ஒரு திகழான விஷயம்னா பெரிய ஆயுதங்களில் பெரிய நாடுகள் கண்டுபிடிக்கும். எப்படின்னா அந்த ஆயுதங்கள் போர் ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா கடகராசி என்பது கடல் கரை ஓரத்தில் உள்ள நாடுகளை குறிக்கிற இது ராசி. ஏன்னா ஒரு ராசிக்கும் தூரம் பார்த்தீங்கன்னா 75,000 மைலம். ஜோதிட சாஸ்திரம் சொன்னால் அது போய்கிட்டே இருக்கும், பரவாயில்ல. இப்போ என்னென்ன சொல்கிறேன்னா, இந்த 7 சனி கண்டு எல்லோரும் பயப்படாதீங்க. இது ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்மளுக்கு இந்த ராசிக்கு பகவான் வரப்போகிறாரு, நம்ம இப்பயே அவரை பூஜைகள் புனஸ்காரம் பண்ணி அவர் நம்ம சாந்தப்பட்டுக்கணும். நம்ம எல்லா விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி தான். அதனால் மேஷராசி வரணும்னு பயந்துடாதீங்க. நான் பயமுறுத்துறதுக்காக நான் எதுவுமே சொல்ல கிடையாது, ஒரு புரிதல். அடுத்து நம்ம என்ன எச்சரிக்கையாக இருக்கிறது, இதுதான் என்னோடய வழிபாடு. அதே மாதிரி அம்பாலும் புவனேஸ்வர அம்பாலும் பைரவன் நிறைய ஜபங்கள் பண்ணிக்கிட்டு வாங்க. அதே மாதிரி கடகராசிகள் இப்போ சிம்மராசி யோகத்தை சந்திச்சிட்டாங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷம் 3ஆம் மாதமும் சிம்மராசியில் தான் கேது கிரகஸ்ட சந்திர கிரகணம் சம்பவிக்குது.
அடுத்தது 2026க்கு பிறகு கடகராசியில் வந்து கடகம் மகரத்துக்கும் கிரானம் சம்பவிக்கும் போது கடகராசிக்காரவங்க அதை நல்லா பயன்படுத்திக்கணும். எப்படி பயன்படுத்தினா, ஒரு அம்பாள் மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ணுங்க. இப்பயே நீங்கள் வந்து டெய்லி ஒரு 100-50 ஜபம் பண்ணிக்கிட்டே காயத்ரி மந்திரம் ஒட்டி போதும் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட மாதம் கழிச்சு அது சித்தி ஆகும். சித்தியான பிறகு அவங்களுக்கு அந்த கிரான நேரத்தை வந்து சஞ்சீவிச்ச பிறகு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு அவங்க யோகம் சந்திப்பாங்க. இப்போ நான் அதான் சொல்கிறேன், நான் எப்பயுமே ஜோதிடம் வந்து முன்னுக்கு நடக்க போகிறது நம்ம இப்பயே கணிச்சு சொல்கிறது தான் ஜோதிடம். நடந்து போகிற விஷயம்லாம் வேணாம், அது எதுக்கு நம்மளுக்கு. இப்போ அதே மாதிரி நல்லது வந்து ஜோதிடம் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. நல்லது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு அது தேவையில்லைல்ல, சந்தோஷமாக எடுத்துக்க. கெட்டது தானே வரக்கூடாது, கெட்டது தான் நம்ம சொல்லணும். ஒரு கண்டம், ஒரு பாதிப்பு, ஒரு பிரளயம், ஒரு சுனாமி, ஒரு நிலநடுக்கம், ஒரு வெள்ளம், இதெல்லாம் நம்ம சொல்லும் போது அவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இந்த ஆண்டை விட விசுவாசம் ஆண்டை விட பிறகு வருஷம் ரொம்ப நல்ல வருஷம். ஓரளவு மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு யோகம் உண்டு. அதுவும் கல்யாணம் முடித்து 40 வயசுக்கு மேலே உள்ள குழந்தை உள்ள பெண்ணுங்களுக்கு யோகம் உண்டு. ஆனால் இதெல்லாம் வந்து புக்கில் இல்லை, பஞ்சாங்க சாஸ்திரத்தில் இல்லை. ஆனால் இந்த ஜாதகத்தை நல்லா ஓரளவு படித்தவங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஓரளவு கணிக்க முடியும். எல்லாம் கணிக்க முடியும், ஓரளவு கணிக்க முடியும். இப்போ நான் சொன்னேன்ல, போன வருஷம் 1ஆம் மாதமே நான் சொன்னேன் பூலோ ஜாதகம் என்ன நடக்க போகுது இந்த ஆண்டு, அதே மாதிரி நடந்துட்டு வந்தது மாதிரி அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப சுபிட்சம் ஏற்படும், ரொம்ப சுபிட்சம் ஏற்படும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த டிக்டாக்கில் எனக்கு 2000 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஃபாலோவர்ஸு 50,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆன்மீகத்தை பேசினா கேட்பாங்களா, புவனேஸ்வர் பைரவ வழிபாடை பற்றி பேசினா கேட்பாங்களா, மாந்திரிகத்தை பற்றி பேசினா கேட்பாங்களா, பூத பிரேத பிசாசுகளை பற்றி பேசினா கேட்பாங்களா. நான் யோசித்து தான் இந்த டீ புலத்தில் வந்தேன். நம்ம குரு பேட்மிண்ட்டை ஆலோசனை பண்ணி எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு என்னோடய வேலையில் நான் பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வந்து என்னோடய வீடியோ பார்த்து இன்றைக்கி மிகப்பெரிய பைரவ யாகத்தில் வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வருஷம் கண்டிப்பாக செய்வோம். நான் பைரவரை ப்ரொமோட் பண்ணுறேன், பைரவரை எல்லோரும் கும்பிடணுக்காக நான் பேச கிடையாது. ஒரு பூஜையை எப்படி செஞ்சால் பலன் பார்க்கலாம், பலன் பார்த்த பிறகு நீங்கள் இந்த முறையை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் எழுதி வச்சுருக்காங்க. நேற்று கூட போன வாரம் கூட ஒருத்தங்க, ஐயா நீங்கள் ஒரு பண்டார எச்சனி மந்திரம் கொடுத்தீங்க, அதை நான் வந்து இப்போ சொன்ன பிறகு எனக்கு டெய்லி எனக்கு ஒரு வேலை நல்ல வேலை கிடைக்குது, எனக்கு பேர்ஸில் பணம் இருந்துக்கிட்டே இருக்குது. மகாலட்சுமியோட வலதுகை எச்சினி தேவதா, குபேர பகவானும் எச்சினி தானே, எச்சகர், குபேரனும் எச்சகர் தான். ஸ்ரீம் கிரீம் கிளீம் வாமே நமோ பண்டார பூர்ணாய ஸ்வாகா. உண்மையிலே எங்களை மாதிரி உபாசனை பெற்றவங்க வந்து எந்த கோயிலுக்கு போய் விபூதி வாங்கக்கூடாது, மந்திரமும் சொல்லக்கூடாது. ஆனால் இதெல்லாம் மீறி நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இதெல்லாம் சொன்னதானே உங்களுக்கெல்லாம் புரியும். ஒரு குரு கேட்ட, ஐயா நீங்கள் புனித உபாசகர், நீங்கள் எதுக்கு மந்திரம்லாம் சொல்கிறீங்க, சொல்லக்கூடாதியா? பரவாயில்ல, நான் இவ்வளோ விஷயம் பேசுகிறதான மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லைனா இல்லையே, எப்படி புரியும்? அதே மாதிரி நாங்கள் 14ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 காசிக்கு ஒரு 10 பேர் போகிறோம். எங்களோட புருஷோத்தன் காசி காலப்பண்டர் பைரங்காட் உள்ள மெம்பர்ஸ். எதுக்கு போகிறோன்னா, தாயார் அவர் தாயாரோட ஆஸ்தியை நாங்கள் அங்கே யாகம் பண்ணி பூமி தரங்கம் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து தண்ணியில் கொட்ட மாட்டோம், தண்ணியில் கொட்டக்கூடாது. பூமி தரம் உண்மையிலே அந்த ஆஸ்தி வச்சு பூஜிக்கணும். எல்லோரும் அந்த களையத்தில் வச்சு அந்த பைரவ குடம் செஞ்சு வச்சு பூஜிக்கணும் வீட்டில் வச்சு. ஆனால் அப்படி செய்ய விட மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா ஆசையை கண்ணா பேயாச்சே எல்லாருக்கும், அதான் என்னென்னமோ பேசுகிறாங்க. சரி, ஆனால் அந்த ஆஸ்தியை நாங்கள் யாகம் பண்ணி அங்கே பூமியில் தரங்கம் பண்ணிட்டு வரோம். தண்ணியில் கொட்ட மாட்டோம், மண் தோண்டி சில பூஜைகள் பண்ணி உள்ளுக்கு வச்சு நாங்கள் வரோம். அது கண்டிப்பாக அந்த ஆடியோலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா எல்லோரும் இப்போ காசிக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ தெரிஞ்சுக்கணும் பைரவரை எப்படி கும்பிடணும், என்னென்ன செய்யணும். காசிக்கு போனால் சேத்திர தர்ப்பணம் பண்ணணும். அந்த இடத்தோட சேத்திர தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணணும். அதனால் காசி கால பைரவி பைரவ அப்பன சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிஷ்ணுவங்கிரி நமசிவாய பைரவசிவம். இந்த ஆடியோ வீடியோ வந்து 96 சதஸ், அது 96வது வீடியோ. இல்லை நிறைய விஷயங்கள் நான் பேசினாலும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அடுத்த ஆடியோ நான் கொடுக்குறேன். காசி கால பைரவி பைரவ சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவடி சரணம்.